Taste the Daily. கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்கள், சந்தனங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. முன்னதாக கோபுர ஆரத்தி, கும்ப ஆரத்திகளைத் தொடர்ந்து கற்பூர ஆரத்திகளும் ஷோடசம்ஹாரங்களும் நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தில்லை நகரில் உள்ள ரத்னலிங்கேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திய பகவானுக்கு அபிஷேகம், அலங்காரம் நடந்தது. இதையடுத்து ரத்னலிங்கேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி மலர்கள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் குடவரை கோவிலாக உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கப்பெருமாள் கோவிலில் யாகம் வளர்க்கப்பட்டு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் கலசங்களுக்கு சிறப்பு யாகம் செய்யப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் பிரகார வலம் வந்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கீழையூர் பகுதியில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை உள்ளிட்டவைகள் கொண்டு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்பு உற்சவ பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உற்சவர் கோவில் உட்பிரகாரத்திற்குள் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை மாத பிரதோஷ தினத்தை ஒட்டி பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அண்ணாமலையார் கோயிலில் பிரதோஷ தினத்தை ஒட்டி ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்திக்கு விபூதி, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பெருவுடையார் கோயிலில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, திரவிய பொடி உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பதியில் உள்ள பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் கொடியேற்றத்தை ஒட்டி கஜபடம் வரையப்பட்ட மஞ்சள் நிற கொடி உற்சவர்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து தங்க கொடி மரத்தில் மஞ்சள் நிற கொடி ஏற்றப்பட்டு பிரம்மோற்சவம் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாலையில் சேஷ வாகனத்தில் வீதி உலா வந்த பத்மாவதி தாயாரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர்.